7 மணிக்கு அவர் ரெடியாகி ஏர்போர்ட்டுக்கு போறதா இருந்துச்சா சார்? யாரு? திரு பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வழி அனுப்ப அவர் போறதா தான் இருந்ததான். கடைசியில ரைடு சார், இடி வந்திருக்கும் சார்ட்டாங்க. கிளம்பிட்டையா வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொன்முடி பெயர் எல்லாம் அடிபடுகிறது. எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே நான் இந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கல. ஏதோ இருக்கு, நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு, ஏன் போனார் கோர்ட்டுக்குன்னு நான் நினைச்சேன். சாமி, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. திமுக அமைச்சர்களை தூங்க விடாமல் அலைக்கழிக்கிறதா அமலாக்கத்துறை? என்ன செய்ய போகிறது, அடுத்து யார் யார் வீட்டுல எல்லாம் ரெய்டு வரப்போகுதுன்னு ஒரு அச்சத்திலேயே வச்சிருக்காங்களா? இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வழக்கு, அது ஒரு பொய் வழக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை நேற்றுக்கு திமுக வழக்கறிஞர் சரவணன் எல்லாம் கேட்கிறாரு. வேணாம், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன், வேணாம். நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறியா? அழுதுருவேன், கொன்றுவேன், கொன்றுவேன். ஒத்துக்கிறேன், பழைய வழக்கு, நீங்க கைதாயிட்டீங்க, எல்லாத்துலயும் உங்களை கைது பண்ணுறதுக்காக பண்றாங்கன்னு சொல்றீங்க. நான் செப்டம்பர் 15 தானே சிறைக்கு போனேன். நான் விடுதலை ஆகிறதுக்கு 4 நாள் முன்னாடி எதுக்கு வந்து பண்ணணும்? அதுவும் உச்சநீதிமன்றம் என் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து அதற்கு முதல் நாள் எதற்காக வந்து என்னை கைது செய்ய வேண்டும்? பழிவாங்கிறது தான். அப்போ உங்களுக்கு மட்டும் தான் பழிவாங்க தெரியுமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். 18 ஆண்டுகள் கழித்து தானே ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்தது. அன்னைக்கு இந்த வெற்றியை கொண்டாடினார்களா? நீதி வென்றது அப்படின்னாங்களா? நான் இப்ப சொல்றேன், பொன்முடி விஷயத்தில் நீதி வென்றது. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். ரொம்ப கூலா தான் இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பேட்டி பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு. எங்க ஊர்க்கா சொல்லு. 63,124 பேருக்கு. மர்க்கா சொல்லு. 63,124 பேருக்கு. மர்க்கா சொல்லு. 63,124 பேருக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு? வயிற்றுக்கு சொல்லதானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்ன ஓட விட்டுட்டே. பையன் சார் இந்த பால்சாமி. ஆளுநர் ஏற்கனவே எங்களுக்காக பிரச்சாரம் பண்றாரு, கூட அமலாக்கத்துறையும் இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டோம், ஏன் வீடியோ போடல? செந்தில் பாலாஜி வீடியோ போட்டாரு, இதுக்கு ஏன் வீடியோ போடல? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? பெங்களூர் போயிருக்காரு, வந்துட்டு பேசுவார். வந்தவன வீடியோ இல்ல, அங்கேயே ஷூட்டிங்கா? ஏன் சார் நீங்க வீடியோ பண்ணுவாங்க? இல்லங்க, இப்ப நான் வீடியோ ஏன் வரலன்னு கேட்டதுக்கு பெங்களூர் போயிருக்காரு. நீங்க பெங்களூர்ல என்ன அவுட்டர் ஷூட்? அது ஏதாவது நாடக கம்பெனி நடத்துறீங்களா? ரிஹர்சல் சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. நாடக கம்பெனியா? டேய், என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? பெங்களூர் அவுட்டர் ஷூட் இல்ல சார், எதிர்க்கட்சிகள் கூட்டம் மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்னு போயிருக்காங்க. பொன்முடிக்காக வீடியோ எங்கன்னு கேக்குறேன். தொட்டுப்பா சீண்டிப்பா, எங்க வீடியோ? திமுக நின்றுருக்காங்களே, நிக்கிறாங்களே, இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்களே. கூட தான் இன்னைக்கு பாத்தீங்க 3 முக்கிய அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் காலையில் நடந்தது. சரி, வீடியோ எங்க? செய்தியாச்சு சார். முன்ன தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ வரலன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வேணும். ஆமா, பின்ன எவ்வளவு அழகா நடிச்சாரு. என்ன சார் நடிச்சாருன்றீங்க? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் அந்த பேச்சு. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் அந்த பேச்சு. சார், இந்த மாதிரி டயலாக டெலிபிராண்டரை பார்த்து பேசுங்க. கட் சார், ஒன் மோர் போயிடலாம் சார். சரியா வரல, இதுக்கு பேர் என்ன? அதுல எத்தனை கட்டு பாத்தீங்களா? ஒழுங்கா நடிக்கிறேன் இல்ல கொன்றோனி. ஏகப்பட்ட டேக் பாத்தீங்களா இல்ல வீடியோ முழுசா? சார், ஒன் மோர் போயிடலாம் அப்படின்னு சொன்னா அது மாதிரி எத்தனை டேக் எடுத்திருக்காங்க? நிறைய டேக். அப்ப இது நடிப்பு தானே? என்ன நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பா எழுதுற, மூஞ்சிய ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். அந்த டேக்காவது இதுக்கும் எடுத்திருக்கணும்ன்றீங்க பொன்முடிக்கு. ஆமா, அப்போ 5 கட்சி மாறி வந்தவனுக்கு வீடியோ போடுறீங்க. நீங்க இதுக்கு ஒரு நாள் கூட ஷூட்டுக்கே இன்னும் போலியே. ஏன் அடிச்சாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா? ஏன்டா கேக்கல? போன வாரம் 10 வயசு பையன் உன்னை அடிச்சான்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட சண்டைக்கு போல. ஒண்ணுமனுடைய சிறைச்சாலை திமுகவுக்கு புதிதல்ல, ஆர்எஸ் பாரதி சொன்னது. அப்ப போய் எல்லாம் சிறையில உட்காந்து விடுங்க. எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? பஞ்செல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது.
இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்களுக்கு புதுசு இல்லப்பா, பழைய இடம் நான் போய் சிறைச்சாலையில இருக்கேன் போக வேண்டியதானே. சரி 10 ஆண்டுகளாக இருந்து பாத்துக்கலாம் பல வழக்குன்னு சொன்னீங்க. ஏன் உங்க கவர்மெண்ட் வந்தோடனே குவாஷுக்கு ஏன் போறீங்க? நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. சரி எதுக்காக போனாங்க அதை சொல்லுங்க. என்ன வழக்கு? இப்படி வாங்க, என்ன வழக்கு? சரி, நான் திமுக வழக்கறிஞர்னு நினைச்சிட்டீங்களா இப்படி சார்? நீ திமுக வழக்கறிஞர் தான். அதுல என்ன சரவணன் சரவணன் பாத்துப்பாரு சார். சரவணன் நீ பாத்துப்பாரு. சரவணுக்கு அசிஸ்டன்ட். என்னடா அசிங்கப்பட்டதுக்கு அசரீரி மாதிரி சிரிக்கிற? அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி 28,40,40,600 ரூபாய்க்கு செம்மண் எடுத்துள்ளார் பொன்முடி என்பதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறீங்க? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? இவரே கனிமூலத்துக்கு அமைச்சர். இவர் சொந்தக்காரனுக்கே இவர் வந்து மண் எடுத்துக்கிறதுக்கு டெண்டர் கொடுத்தாருன்னா இது என்ன கணக்கு? சொந்தக்காரங்க எதுவும் பிசினஸ் பண்ணக்கூடாது. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. 10 அடி எடுக்க சொல்றதுக்கு 30 அடி எடுத்தா? இது எல்லா ஆட்சியிலயும் சில நேரத்துல கண்காணிக்க முட்டா எல்லா வேலையும் இந்த வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அப்போ எல்லா ஆட்சியும் நடக்கிறதுனால திமுக காரன் பண்ணா கண்டுக்கூடாது. இப்ப தெரியுதா சரவணனுக்கு அசிஸ்டன்ட் இருந்தது தெரியுதா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சொன்னேன் 10 அடி எடுக்க சொன்னா 30 அடி எடுத்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். இது எல்லா ஆட்சியும் நடக்குதுன்னா சரவணன் தான் இப்படி பேசுவாரு, திமுக தான் இப்படி பேசுவான். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். மக்களுக்கே இது வந்து ஒரு அசூயாயிடாதா? ரொம்ப வந்து ஒரு என்னங்க இது திமுக காரங்களை குறி வச்சு தாக்குறாங்க. 28 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக மண் அள்ளி இருக்கிறார். இதெல்லாம் வழக்கு பதிவு செய்யக்கூடாது, இது எல்லோரும் இயல்பாக செய்யும் ஒரு காரியம்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்கும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? சில இவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த மண்ணு தான் வீட்டுல போர்ஷேவாவும் ஃபெராரியாவும் BMW X சீரிஸாவும் நின்னுட்டு இருக்கு தெரியுமா? கல்லு களவாணின்னு போடு, மண்ணு களவாணின்னு போடு, களவாணி போய. ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்து சம்பாரிச்ச காரணம் அதெல்லாம் 84ல ஒரு திராவிட இயக்கத்துல இருந்திருக்காரு சார். சபாஷ், நம்ம இயக்கத்துல என்னை விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க. இப்போ ஒத்துக்கிற நீ நம்ம ஆளுன்னு. இப்ப 84ல இருந்து நீங்க திமுகல இருந்தாலே நீங்க இந்த மாதிரி இப்ப 20 கோடி ரூபாய்க்கு காரே இப்ப வாங்குற அளவுக்கு வளர்ந்துட முடியும்னு சொல்றீங்களா? போடா போடா வேலையை பார்த்து போடா. சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவனுக்காக ஒரு கவர்மெண்டே போய் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்ததையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இல்ல இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, இன்னைக்கு போட்டுறேன். சத்தியமா? சத்தியமா. நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன். நீ அந்த ஏழை பெண்களை பார்த்து ஓசில போறியன்னு நீங்க கேக்குறீங்களே, நீங்க போற இந்த காரு, நீங்க வச்சிருக்கிற இந்த பங்களா எல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உலகத்துல இவ்வளவு கேவலமான மனிதரை பார்த்திருக்க முடியுமா? சாய்தாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி கவர்மெண்ட் லேண்ட மாமியார் பேர்ல எழுதின ஆளுங்க அவரு. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். இந்தியா முழுமைக்கும் பிஜேபி எதிர்க்க ஒரே கட்சி திமுக இன்னைக்கு சனாதன எதிர்ப்புல உறுதியா நிக்கிறாங்க சார். பொன்முடி வீட்டுல ரைடு போனோம்னா உறுதியா இருக்காரு. சபரிச வீட்டுல ரைடு போனா என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. இப்ப ஏதோ உறுதியா வேகமா டயலாக் எல்லாம் பேசுனீங்களே, சொல்லுங்க. சபரிசனா இன்னைக்கு சபரிசன் வீட்டுல ரைடு போய் சபரிசனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க ஸ்டாலின் உறுதியை இப்போது சொல்லுங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஃபைட்டர் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்ப்பா. வாட்டி பதவி போச்சுன்னா இன்னும் 20 வருஷம் ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவ்வளவு மோசமான நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. அதான் இல்லைங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. 1-2 பேர் அந்த மாவட்டத்துல இருக்க 1-2 பேர் நல்லா அடிச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கான். மீதி கட்சிக்காரன் யாருமே சம்பாதிக்கிறது. டாஸ்மாக் பாரும் கட்சிக்காரன் கிடையாது. இந்த நேரத்துல சாதாரண பொதுமக்கள் ஏமாந்து போய் திமுகவுக்கு வாக்களித்தாலும் அளிப்பார்கள். திமுகவினர் திமுகவுக்கு வாக்களிக்க போவதில்லை. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.
போதுமில்லடா போடா